ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்க ஆசையில் ரோஹிணி மனோஜ்கிட்ட கிருஷுக்கு உடம்பு சரியில்லை, அதனால நீ அவன் கூட கொஞ்சம் பழகு, அவன் சீக்கிரம் சரியாயிருவான்னு சொன்னதுக்கு நீ கருவை கழிச்சிட்டேன்னா நான் கிருஷோட பழகுறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரோஹிணி என்ன சொன்னாங்கன்றதை வாங்க கதைக்குள்ள போய் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ரோஹிணி வீட்டில் கிருஷ் ரோஹிணி கிட்ட உங்ககிட்ட ஒன்று கேட்கணுமான்னு சொன்ன உடனே ஐஸ்கிரீம் அதெல்லாம் இப்போ சாப்பிடக்கூடாது, உடம்பு சரியில்லாமல் ஆயிரும்னு சொன்ன உடனே இல்லைம்மா உனக்கு பாப்பா பிறக்க போதான்னு சொல்லி கேட்ட உடனே இங்கே ரோஹிணி ஷாக் ஆகுறாங்க. உனக்கு யார் சொன்னான்னு கேட்டால் பாட்டி தான் சொன்னாங்கன்னு அந்த பையன் கொத்து விட்டுறான் அவங்க பாட்டியை. அதுக்கப்புறம் ரோஹிணி கிட்ட வந்து இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு தம்பி இல்லை தங்கச்சி வந்துரும்னு சொல்கிறாங்கம்மா, உண்மையாமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஆமான்னு சொல்லிட்டு உனக்கு எந்த குழந்தை வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு எந்த குழந்தையா இருந்தாலும் பரவாயில்லம்மா, ஆனால் எனக்கு இல்லை அப்பா இல்லாத மாதிரி அந்த குழந்தைக்கு அப்பா இருக்காதாம்மான்னு சொல்லி கேட்ட உடனே ரோஹிணி அழுதுகிட்டே இல்லை இந்த பாப்பாவுக்கு டேடி இருக்காருன்னு சொல்லிட்டு மனோஜ் டேடி இருக்காருல்ல அவர் தான் இந்த குழந்தைக்கு டேடின்னு சொன்ன உடனே அந்த பையன் எனக்கு மட்டும் டேடி இல்லை அந்த குழந்தைக்கு மட்டும் டேடி இருக்கா, எனக்கு அந்த மனோஜ் டேடி வேண்டாமான்னு சொன்ன உடனே ஏன் கிருஷ் இப்படி சொல்கிறேன்னு சொன்னதுக்கு கிருஷ் என் கூட எப்பவுமே நல்லா பேச மாட்டேங்கிறாரு, ஒன்று எப்போ பார்த்தாலும் அள வச்சுக்கிட்டே இருக்காருல்லம்மா, அதனால எனக்கு அவரும் வேண்டாம் இந்த பாப்பாவும் வேண்டாம்னு சொல்லிடுறான். உடனே ரோஹிணி நீ நினைக்கிற மாதிரி மனோஜ் கிடையாது, அவர் ரொம்ப நல்லவருன்னு சொல்லி சமாதானப்படுத்த பார்த்தாலும் அந்த பையன் இல்லை அவர் நல்லவர் கிடையாது, அவர் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட கோவமாக தான் பேசுவார், நான் ஏதாவது கேட்டால் ஒழுங்காக பதில் சொல்ல மாட்டார், எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே தான் இருப்பார். இப்படியெல்லாம் சொல்கிறத பார்த்து ரோஹிணி மனோஜ் ரொம்ப நல்லவர், அவர் கூட நீ பழகி பார்த்தா தான் அவரை பற்றி தெரியும்னு சொன்ன உடனே எனக்கு அவர் கூட பழகவும் வேண்டாம் அந்த குழந்தையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன் ரூம்குள்ள ஓடி போயிடறான். உடனே ரோஹிணி அவங்க அம்மா கிட்ட ஏமா இது அவங்ககிட்ட சொன்னேன், நான் நேரம் பார்த்து கரெக்டாக சொல்லியிருப்பேன்லன்னு சொன்ன உடனே ரோஹிணியோட அம்மாவும் நீ ரெகுலர் செக்கப்புக்கெல்லாம் நீ போறல, அதை பார்த்துட்டு அவன் எங்கே போறேன்னு சொல்லி கேட்குறான், அப்போ நான் என்னத்தை சொல்றது, உண்மையை தானே சொல்ல முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. ஏற்கனவே நீ சொன்ன பொய்யால தான் உன் வாழ்க்கையை திருப்பி போட்டிருக்கு, இதில் நான் வேற பொய் சொல்லணுமான்னு சொல்லி கேட்ட உடனே ரோஹிணி என்னம்மா நீயே என்னை குத்தி காட்டுறீன்னு சொல்லி அப்பாவியா கேட்குறாங்க. அவங்க அம்மாவும் நான் குத்தி காட்டணும்னு சொல்ல, இனிமேலாவது நீ நல்லா வாழணுன்றக்காக தான் சொல்கிறேன், எப்படியாவது மாப்பிள்ளைய கிருஷை பிடிக்க வை, கிருஷுக்கு மாப்பிள்ளையை பிடிக்க வை, இல்லாட்டினா அது பறக்க போகிற குழந்தைக்கு தான் ஆபத்தாகும், இவன் கடைசி வரையும் அந்த குழந்தையை ஏற்றுக்கவே மாட்டான் அப்படின்னு சொன்ன உடனே ரோஹிணியும் ஏன் ஆளாளுக்கு என்னை பாடாப்படுத்தி எடுக்கிறீங்க, இப்போ என் பையன் கிருஷியும் எனக்கு எதிராக கேள்வி கேட்குற மாதிரி வச்சுட்டேன்னு சொன்ன உடனே அவனும் பையன் உன்னை எதிர்த்து கேள்வி கேட்கணுன்றக்காக சொல்லலை, என்னைக்கா இருந்தாலும் இந்த உண்மை அவனுக்கு தெரிஞ்சுதான் ஆகணும், அதனால தான் சொன்னேன்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு மாப்பிள்ளை கூட எப்படியாவது கிருஷை நல்லா பழக வையி, ஒரு மகானா பார்க்காட்டினாலும் குழந்தையாவது பார்க்க சொல்ல வர, நாளை பின்னா உங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைய மாப்பிள்ளை கொஞ்சினாருன்னா அவனுக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாகும், அவன் எப்படி வேணாலும் மாறலாம், இப்பயே அவன் ஸ்கூல்ல எல்லா குழந்தைங்க கூடயும் பிரச்சனை பண்றான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டாக வருது, அதனால கொஞ்சம் பார்த்து மாப்பிள்ளையை பேச சொல்லுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சீனில் மனோஜ் ஷோரூமில் இருக்கும்போது ரோஹிணி வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மனோஜும் என்ன சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்க, எதை பற்றி பேசணும்னு சொல்லி கேட்ட உடனே கிருஷை பற்றி தான் பேசணும், கொஞ்சம் தனியாக வா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு வந்து கிருஷ் கொஞ்சம் நாளாக சரியில்லை, எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் நாளாக முரட்டுத்தனமாக நடந்துகிட்டு இருக்கானாமா, ஸ்கூல்லேருந்து கம்ப்ளைண்ட்டாக வருது அப்படின்னு சொன்ன உடனே மனோஜ் ஆமாம் எங்கள் வீட்டில் இருக்கும்போது அவன் சேட்டை தானே பண்ணிட்டு இருந்தான்னு சொன்ன உடனே ரோஹிணியோ குழந்தைங்கன்னா அப்படி தான் சேட்டை பண்ணுவாங்க, ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக முரட்டுத்தனமாக ஆயிட்டான்னு சொன்ன உடனே மனோஜ் ஏன் என்னாச்சு எதுக்காக அப்படி மாறிட்டானாமான்னு சொல்லி கேட்ட உடனே ரோஹிணியோ எனக்கு தெரியல, அதனால தான் டாக்டர்கிட்ட கவுன்சிலிங் கூட்டு போனேன், இப்போ டாக்டர் கிருஷிக்கிட்ட பேசிட்டு என்கிட்ட வந்து மனோஜ்னு ஒருத்தர் உங்கள் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் கூட நீங்கள் நல்லா பேச விட்டீங்கனாலே அவருக்கு சீக்கிரம் சரியாயிரும்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இதை டாக்டர் சொன்னாரா இல்லை நீயா சொல்கிறியான்னு சொல்லி மனோஜ் கேட்குறாங்க. உடனே ரோஹிணி கோவப்பட்டு அப்போ நான் டாக்டருக்கு கால் பண்ணி வேணா உங்ககிட்ட தரேன், நீ வேணா பேசிட்டேன்னு சொல்லி கேட்ட உடனே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், சரி இப்போ விஷயத்த சொல்லணும்னு சொன்ன உடனே அதான் விஷயம், நீ டெய்லி அவன்கிட்ட 1 மணி நேரமாவது பேசு அப்படின்னு சொன்ன உடனே நான் எப்படி அவன் கூட 1 மணி நேரம் பேச முடியும், நான் பிஸ்னஸ் மேன், எனக்கெல்லாம் நிறைய வேலை இருக்குது, என்னாலலாம் முடியாது அப்படின்றாங்க. உடனே ரோஹிணியும் கிருஷிக்காக அதை பண்ணுன்னு சொன்ன உடனே மனோஜ் வேகமா அவன் எனக்கு யாரு, அவனுக்காக நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்ட உடனே ரோஹிணி வேகமா வயிற்றுல வளர்ற குழந்தைக்கும் கிருஷிக்கும் சம்மந்தம் இருக்குல்ல, 2 பேருக்கும் அம்மா நான் தானே அப்படின்னு சொன்ன உடனே மனோஜ் உன் வயிற்றுல வளர்ற குழந்தையே நான் இன்னும் ஏற்றுக்கலன்னு சொன்ன உடனே ரோஹிணி ரொம்ப கோவமா என் வயிற்றுல வளர்ற குழந்தை உன்னோடதுதான் சொல்லி என்னால் DNA டெஸ்ட் எடுத்து நிரூபிக்க முடியும்னு சொன்ன உடனே மனோஜும் வர வர என்ன நீ ரொம்ப அதிகாரம் பண்ற, என் மேலே உரிமையெல்லாம் எடுக்கிறேன்னு சொன்ன உடனே நான் உன்னோட ஒய்ஃப் தானே, எனக்கு அந்த உரிமை இருக்குதானேன்னு சொன்ன உடனே மனோஜும் அதான் கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்குல்ல, ரோஹிணியும் விடுறதா இல்லை, அதான் கேஸ் நடந்துகிட்டு தானே இருக்கு, ஜட்மெண்ட் எதுவும் கொடுக்கலையே, அது வரைக்கும் நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே சொல்லி மிரட்டி விடுறாங்க. உடனே மனோஜ் உன் கூட வாழை பிடிக்கலன்னு அதான் நான் சொல்லிட்டேன்லன்னு சொன்ன உடனே வாழை பிடிக்காம தான் நீ என் வயிற்றுல குழந்தைய கொடுத்தியான்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மனோஜ் பதறிக்கிட்டே அது ஆக்சிடென்ட்டாக நடந்தது அப்படின்றாங்க. உடனே ரோஹிணி வயிற்றுல வளர்றது உன் குழந்தை, கிருஷி என் பையன், அவனை பார்த்துக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி உனக்கும் இருக்கு, ஒழுங்கா அவனை வந்து டெய்லி பார்த்துக்கன்னு சொன்ன உடனே இதை நீ மிரட்டி சொல்றியா இல்லை ரெஸ்குவஸ்டாக கேட்குறியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ரோஹிணி உன் மேலே உள்ள நம்பிக்கையில் கேட்குறேன், இன்னும் கொஞ்ச நாளில் எப்படியும் என் வயிற்றுல வளர குழந்தை உன்னோடது தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் நீ இந்த குழந்தைய ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும்னு சொன்ன உடனே டெஸ்ட் எடுத்துக்கோ ப்ரூவ் கூட பண்ணிக்கோ, ஆனால் இந்த குழந்தைய ஏற்றுக்கணும்னு கண்டிப்பாக அவசியம் கிடையாது எனக்கு அப்படின்றாங்க. உடனே ரோஹிணி இப்போ நீ என்னதான் சொல்ல வரேன்னு சொல்லி கேட்ட உடனே ப்ரூவே பண்ணாலும் உன் கூட கண்டிப்பாக சேர்ந்து வாழணும், அந்த குழந்தைய ஏற்றுக்கணுன்றது லீகலாக எதுவும் கிடையாது,
அப்படின்னு சொன்ன உடனே ரோஹிணி ரொம்ப கோவமா, அது நடக்கும்போது பாத்துக்கலாம், இப்ப கிறிஷ வந்து நீ நல்லபடியா பாத்துக்கோன்னு சொல்றாங்க. உடனே மனோஜ் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ரோஹிணி கிட்ட, கிறிஷோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிறல்ல, அப்ப நீ இந்த வயித்துல இருக்க குழந்தைய கழிச்சிருன்றாங்க. அதோட விடாம இப்படி நீ கலைக்கிறதுனாலதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லதுன்னு வேற கன்வின்ஸ் பண்ண பாக்குறாங்க. இங்க ரோஹிணி மனசுடைஞ்சு மனசுக்குள்ளேயே, பாவி குழந்தைய அழிக்கிறது கூட முடிவு பண்ணிட்டியா, இதெல்லாமே நீயா சொல்லியிருக்க மாட்டா, உங்க அம்மா சொல்லிதான் இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்றேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு மனோஜ் கிட்ட, எப்படி உன் குழந்தையே அழிக்கணும்னு உனக்கு தோணுச்சுன்னு சொன்ன உடனே மனோஜ் ரொம்ப கூலா, தெரியாம ஆக்சிடென்ட்டா வந்த பேபி தானே, அதனால கலைக்கிறதுல எதுவும் தப்புலன்ற மாதிரி சொன்ன உடனே ரோஹிணி, இந்த முடிவுல நீ ரொம்ப உறுதியா இருக்கியான்னு சொல்லி கேட்ட உடனே, ஆமா நான் ரொம்ப உறுதியா இருக்கேன், நான் சொல்றதை நீ கேட்டாதான் நீ சொல்றதை நான் கேட்பேன்னு சொல்றாங்க. உடனே ரோஹிணிய மைண்டுக்குள்ள, இவனெல்லாம் இவன் போக்கிலே போய் தான் நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னு சொல்லி யோசிச்சுட்டு, மனோஜ் எப்போ நீ இந்த முடிவுக்கு வந்துட்டியோ இதுக்கு மேலே உன் மனசை மாற்ற முடியாது, நீ இப்படி பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நீ பேசினதை நான் யோசிச்சு பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. உடனே மனோஜ், யோசிச்சு பார்க்குறியா இல்லை கருவை கலைக்கிறேன்னு சொல்றியான்னு சொல்லி கேட்ட உடனே, நீ கிறிஷியோட பழகி அவன் சீக்கிரமாக சரியாகிறதுல பொறுத்து இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போய் மறுபடியும் மனோஜை பார்த்து, மனசுக்குள்ளேயே இந்த குழந்தைய நான் கண்டிப்பாக அழிக்க மாட்டேன், கிறிஷுக்கும் வயிற்றுல வளர குழந்தைக்கு எப்பயுமே நீ தான் அப்பா, இதை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் மனோஜ் அவங்க அம்மா கிட்ட வந்து, அம்மா உங்க கூட நான் தனியாக பேசணும்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே கூட்டு போகிறாங்க. அதை பார்த்து ஸ்ருதி மீனா கிட்ட, இவர் தனியாக பேசணும்னு சொல்லி கூட்டு போகிறாருனாலே இவர் ஏதோ தப்பு பண்ணியிருக்காருன்னு தான் அர்த்தம்னு சொன்ன உடனே மீனாவும், நீங்கள் சொல்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுது, சம்திங் ஃபிஷி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மனோஜ் அவங்க அம்மா கிட்ட, அம்மா ரோஹிணி அபார்ட் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டாமா அப்படின்னு சொன்ன உடனே, அவள் யார் கூட போய் அந்த குழந்தைய வாங்கினான்னு யாருக்குடா தெரியும், அவள் அபார்ட் பண்ணா என்ன பண்ணாட்டினா நமக்கு என்ன அப்படின்னு சொன்ன உடனே மனோஜ், இல்லைம்மா அவள் அபார்ட் பண்ணிட்டானா நமக்கு டிவோர்ஸ் சீக்கிரமாக கிடச்சிருமா. உடனே விஜயா சந்தேகமா, அவள் உண்மையாகவே ஒத்துக்கிட்டாளா அபார்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலா அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாம்மா ஒத்துக்கிட்டாமா, அவளே தான் அபார்ட் பண்ணுறேன் அப்படியே டிவோர்ஸ் பேப்பர்லையும் சைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டான்னு இவனா எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் போட்டு சொல்கிறான். உடனே விஜயா, எப்போ அவள் திடீர்னு ஒத்துக்கிட்டா, எதுவும் அதிகமாக பணம் கேட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே மனோஜும், பணம் எல்லாம் கேட்கலாமா அந்த கிறிஸ்டின்னு சொல்லிட்டு, ஐயோ நம்மளே வளர பார்த்தோமேன்னு சொல்லிட்டு, இல்லைம்மா இனிமேல் அவள் கிறிஷோட வாழ்க்கையும் பார்க்கணும்ல, அதனால தான் டிவோர்ஸை கொடுத்துட்டு கிறிஷோட வாழ்க்கையை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாமான்னு சொல்லி சமாளிச்சிடறான். உடனே விஜயாவும், எப்படியோ டிவோர்ஸ் ஆனால் போதும், பார்வதிக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியக்கார் இருக்காரு, அவர் ஜோசியம் பார்க்கறதோட பொண்ணு சேர்த்து பார்ப்பாராமா, அவர்கிட்ட சொல்லி உனக்கு நல்ல ஒரு பொண்ணா பார்க்க சொல்றேன்னு சொன்ன உடனே, ஃபர்ஸ்ட் முதல்ல டிவோர்ஸ் ஆகிக்கிட்டோமா அப்படின்னு சொன்ன உடனே விஜயாவும், என்னடா எப்போ கல்யாணத்தை பற்றி பேசினாலும் டிவோர்ஸ் ஆகட்டும் சொல்ற, உனக்கு ஒரு வாழ்க்கையை நான் ஆரம்பிச்சு கொடுக்கணும்டா அப்படின்னு சொன்ன உடனே மனோஜ் வாய் வச்சுட்டு சும்மா இல்லாம, ஆல்ரெடி அதான் செட் ஆயிடுச்சேம்மா அப்படின்றாங்க. ஐயோ இப்பயும் நம்ம உளறிட்டுமேன்னு சொல்லிட்டு, இல்லம்மா ஆல்ரெடி பிசினஸ் செட் ஆயிருச்சு, அதே மாதிரி லைஃபும் செட் ஆயிரும்னு சொல்ல வந்தேம்மா அப்படின்றாங்க. உடனே விஜயம், 1000 பொண்ணு பார்த்தாதாண்டா ஒரு பொண்ணு நல்ல பொண்ணாவது உனக்கு அமையும், நான் இப்பயே உனக்காக பார்க்க ஆரம்பிச்சிடுறேன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல மேஸ்திரி அக்கா சிமெண்ட் மூட்டைலாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் முத்து வந்து, இப்போதைக்கு எந்த பொருளும் வாங்க வேண்டாம்னு சொன்ன உடனே அண்ணாமலை, ஏன்டா எதுவும் காசு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, காசெல்லாம் இருக்குப்பா, மேலே வீடு கட்டுறதுக்கு இன்னும் கார்பரேஷன் ஆஃபீஸில் பர்மிஷன் கொடுக்கலப்பா, இன்னும் ஒரு 4 நாளில் அவங்க பர்மிஷன் கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் மனோஜ் வாய் வச்சுட்டு சும்மா இல்லாமல், அவங்க பர்மிஷன் கொடுக்க லேட்டாக தாண்டா செய்யும், ஆனால் நீ வேலையெல்லாம் நிறுத்த சொல்லாத, அவங்கள பண்ண சொல்லு, இந்த சிட்டியில் எத்தனையோ பேர் வீடு கட்டுறாங்க, எல்லாத்தையும் வந்து என்ன அவங்க செக் பண்ணியா பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு லூசுத்தனமான ஐடியாவை கொடுக்குறாங்க மனோஜ். உடனே முத்துவும், அதானே பார்த்தேன், உனக்கு எங்கே ப்ராப்பராக எல்லாத்தையும் பண்ண தெரியும், எல்லாம் குறுக்கு வழியில தானே பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ சொல்கிறேன்னா நாங்கள் பிசாட்டுக்கு மேலே ரூம் கட்ட போய் கார்பரேஷனில் வந்து ரூம் இடிச்சிட்டாங்கன்னா நீயா காசு தருவதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே விஜயா, ஏதோ மனோஜ் சொன்னது கரெக்டு, அதுக்கு ஆப்போசிட்டா இவங்க பேசுற மாதிரி நம்ம சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியாதுடா, இப்படிதான் பயந்துகிட்டே இருப்பாங்க, விட்றா அப்படின்னு சொல்றாங்க. உடனே மீனா, அத்தை இதுக்கு பேரு பயம் கிடையாது, நியாயமா நடந்துக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே ஸ்ருதி அவங்க பங்குக்கு, இப்போ உங்க பையனுக்கு டிவோர்ஸ் கேஸ் நடந்துட்டு இருக்கு, அது முடியறதுக்கு முன்னாடியே அவங்களால கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது இல்ல அப்படின்னு சொன்ன உடனே விஜயாவும், நான் ஏன் அவனுக்கு டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொன்ன உடனே அண்ணாமலை, உனக்கு தெரியுது, ஆனால் உன் பையனுக்கு தான் எதுவும் ஒழுங்காக பர்மிஷன் வாங்கி பண்ணணுன்றதே தெரியாது இல்லைன்னு சொன்ன உடனே மீனாவும், நம்ம பர்மிஷன் வாங்காமல் ஏதாவது பண்ண போய் நாளை பின்ன பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேஸ்திரி அக்காவை பார்த்து, அக்கா பர்மிஷன் வந்ததுக்கு அப்புறமே நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம்னு சொன்ன உடனே மேஸ்திரி அக்காவும், நானும் எத்தனையோ வேற பார்த்துருக்கேன், யாரும் பர்மிஷன் வாங்காமலே முழு வீட்டையே கட்டுவாங்க, ஆனால் நீங்கள் ஒரு ரூமுக்கே இவ்வளோ பார்க்குறீங்களேன்னு சொன்ன உடனே முத்துவோம், அக்கா எதுவாக இருந்தாலும் நாங்கள் நியாயமாக பண்ணி தான் எங்களுக்கு பழக்கம், எங்கள் அப்பா அப்படி தான் சொல்லி வளர்த்துருக்காங்கன்னு சொன்ன உடனே மனோஜ் வேகமாக, அப்போ பர்மிஷன் கிடைக்க லேட் ஆயிடுச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே எப்போ கிடைக்குதோ அப்போ தான் நான் வீடை கட்டுவேன்னு சொன்ன உடனே, இப்படியெல்லாம் இருந்தாலும் உன்னாலலாம் பொழைக்க முடியாதுன்னு சொல்லி மனோஜ் நக்கல் அடிக்கிறாங்க. உடனே ரவி, ஏன்டா நாலு பின்னா கார்பரேஷன் ஆஃபீஸ்லேருந்து வந்து பிரச்சனை பண்ணால் என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே மனோஜ் வேகமாக, அப்போ நம்ம பணத்தை கொடுத்து சமாளிக்க வேண்டியது அப்படின்னு உடனே, பார்த்தீங்களாப்பா லஞ்சம் கொடுக்க சொல்கிறான், இவனை மாதிரி லஞ்சம் கொடுக்குறவங்கள தான் தடுக்கவே முடியல நம்ம நாட்டில்னு சொல்லி புலம்புறாங்க. அண்ணாமலை, எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி குதர்க்கமாகவே யோசிக்காதடா, நேர்வழியில தான் கொஞ்சம் யோசியன்னு சொன்ன உடனே, ஜியா விடுடா, அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், அவங்க ஏதாவது எக்கு தப்பா பண்ண போய் இந்த வீட்டையே இடிக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அவங்க ப்ராப்பராகவே எல்லாம் பண்ணட்டும்னு சொல்லிடுறாங்க. உடனே முத்துவோ மேஸ்திரி அக்காவை பார்த்துட்டு, அக்கா ஒரு 4-5 நாள் லீவ் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிடறாங்க. உடனே
மனோஜ் விஜயா கிட்ட, அம்மா இவன் பேசாட்டுக்கு மேலே ரூம் கட்டிட்டானா சொத்து பிரிக்கும் போது மேலே உள்ள ரூமை யாருக்குமா போகும் அப்படின்னு கேட்ட உடனே ரூம்ல இருந்து முத்து வேகமாக வந்து மனோஜ் காதில் உன் தாத்தா பேர்லன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. உடனே மனோஜ் இவன் எங்கேருந்து வந்தான்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் மனோஜ் கனகா வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஆண்டி கிட்ட உங்கள் கூட பேசணும்னு சொன்ன உடனே இந்த வீட்டுக்கு வந்துட்டு உங்கள் பொண்டாட்டியை நீங்கள் பார்க்காம போயிடுவீங்களான்னு சொல்லிட்டு கனகாவை கூப்பிட்டு இங்கே யார் வந்திருக்கா பாருன்னு சொன்ன உடனே ஹஸ்பண்ட் நம்ம இன்றைக்கும் பார்க்குக்கு போகலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மனோஜ் இல்லை நான் வரும்போது தான் பார்த்தேன் பார்க்கை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க அதனால உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொன்ன உடனே அப்படியா பார்க்குக்கு உள்ளே அனுப்ப மாட்டாங்களா அப்போ நம்ம பீச்சுக்கு போகலாமான்னு சொல்லி கேட்ட உடனே மனோஜ் பதறிக்கிட்டு ஐயோ பீச்சா வேண்டாம் அப்படின்றதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. நாளைக்கு ப்ரோமோவில் மனோஜுக்கும் கனகாவுக்கும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அவங்க கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வெளியே வந்து நிற்கிறாங்க. அதை மீனா பார்த்துட்டு ஒத்துக்கிட்டா பாருங்க உங்க அண்ணன் அங்கே நிற்கிறாங்கன்னு சொல்லி காமிச்சு கொடுக்குறாங்க. இதோட ப்ரோமோ முடியுது. இன்னைக்கு எபிசோட பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு எபிசோட நாளைக்கு பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.